ரிஷப ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். அதே சமயத்துல அந்த செவ்வாயாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம் குருமங்கள யோக காலகட்டத்துல இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்க அந்த திருமண ஏற்பாடுகள்ல சில பிரச்சனைகளை அனுபவித்து உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற இடத்துல அந்த திருமணம் போய் பண்ணிக்கிட்ட அந்த திருமணமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சில தொந்தரவுகளை கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப உறவுகள் மீது இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு, குடும்ப உறவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புத்தன்மை, இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு கால நேரம் தான் இந்த குருமங்கள யோக காலகட்டம். இந்த கால நேரத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகளோடு நல்ல ஒரு அந்யோன்யத்தோடையும் ஒரு புரிந்துணர்வோடையும் நடந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் வெளிநாட்டு வேலைக்காக சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில பேருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம்லாம் நிறைய பேருக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல பெரிய பெரிய பதவிகள்ல இருந்து உங்களையே டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த நேரத்திலிருந்து உங்களையே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குருமங்கள யோக காலகட்டம் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்த உங்களுக்கு பறிபோன ஒரு பதவியோ உங்களுக்கு பறிபோன ஒரு அந்தஸ்தோ மீண்டும் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த குருமங்கள யோகம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள், ஏன்னா செவ்வாயின்றவர் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் அதிகமாக ஒரு பண்பை உடையக்கூடிய இந்த கிரகமாகப்பட்டது 7ஆம் இடத்துல உங்களுக்கு குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி, அதாவது அலுவலகத்தில் இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் மறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம், எவ்வளவோ நாலேஜாக நீங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் ஒரு தேவையில்லாத நபர்களால் நீங்கள் ஓரமாக ஒதுக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய, ஆனால் அங்கே பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமும் ஒரு பதவி உயர்வும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது அந்த குடும்பத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்கு மேல அப்படியே அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வர்றார், செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பம் ரீதியாக நீங்க வெளிநாட்டு பயணங்களை தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தை, இது நாள் வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள், அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உங்களுடைய ஃபேமிலியை பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. அதனால வெளிநாட்டுல நீங்க உங்களுடைய குழந்தைகளோடு உங்களுடைய மனைவியோடு நீங்க மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த குருவினுடைய பார்வையும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா புதிதான ஒரு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. இதனால் வரைக்கும் இருந்த தொழில்களை விட இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய அந்த
வாய்ப்புகள் மிகவும் ஒரு அருமையான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க செய்ய முடியாததையும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு திறமையை இந்த குருமங்கள யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் சில விஷயங்களை செய்யறதுக்கு தயங்குகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த தயக்கம் இல்லாமல் ஒரு துணிச்சலோடு ஒரு தன்னம்பிக்கையோடு தன்னுடைய தொழிலை மேம்படுத்துவதில் அதிகமான ஒரு அக்கறையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால இந்த குருமங்கள யோகம் இவர்களுடைய வேலையில மிக பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகுது. அதுலயும் முக்கியமா மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை, நீங்க அந்த மருத்துவத்துறையில ஏதாவது சாதித்தும் கூட உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது அந்த மெடிக்கல் கவுன்சில் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப ஒரு பொறுமையோட தான் எல்லா இடத்துலையுமே வேலை செய்வாங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அந்த பொறுமையை மிஞ்சக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் வந்தாலும் கூட அதை சமாளித்து செல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையையும் இந்த குருமங்கள யோகம் மிக அற்புதமான ஒரு கால நேரத்தை இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் சொந்தமாக அந்த வீடு மனைகள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை படுறதுனாலையும் ஏதாவது ஒரு ஏமாற்றம், அந்த மனைகள் வாங்குறதுனால அந்த புரோக்கர் மூலமாக மனைகள் வாங்கும்போது ஏதோ ஒரு ஏமாற்றம் இந்த காலகட்டம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்கும்போது அதிக கவனமாக இருக்க வேணும் இந்த ரிஷபராசி என்பர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அது இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் எப்படின்னு உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.